வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். சிந்தையில் உறையும் ஈசன் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. நந்தியம் பெருமான் எனும் நல் மந்திரி சிவநேசனுக்கு என்றும் உற்ற துணை. நித்தியமும் நிஜப்பொருளாம் சச்சிதானந்தம். அநேகன் யாவர்க்கும் சிநேகன் அவன். பத்தியம் ஏதுமில்லா அருமருந்து அவனே. சித்திக்கும் ஐஸ்வர்யம் அளித்தே சிந்தையில் உறைவான் ஈசன். தியானத்தில் சந்திக்க திறம்பல கூட்டி சக்தியாவான். வாழ்க வளமுடன். நந்தியம் பெருமான் என்னும் நல் மந்திரியை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சிவநேசன் அந்த ஈஸ்வரன் நித்தியம் நிஜ பொருளாய் சச்சிதானந்தம் அவன்தான். சத் இருப்பு நிலை, சித் இயக்க நிலை, அனந்தம் அனைத்துமாகி இருப்பவன். அந்த நித்திய பொருளான நிஜ பொருள், நம்மை தாண்டி அந்த பொருள் சச்சிதானந்தம். அநேகன் அனைத்துமாகி இருப்பவன். யாவர்க்கும் சிநேகன் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருப்பவன். பத்தியம் ஏதும் நாம் கொள்ளாமல் அவனை பூஜித்தால் அவனே அருமருந்து நமக்கு ஆவான். நிர்மூல நாயகன், அனைத்தையும் நிர்மூலமாக்குவான். தேசிகன், தூய்மை பெற்றவன். திவ்ய மூர்த்தி, அந்த மூர்த்தியை நாம் வழிபட்டால் நமக்கு கிடைப்பது கீர்த்தி. சித்திக்கும் ஐஸ்வர்யம், நமக்குள் சித்தியாகும் ஐஸ்வர்யம், அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரவல்லவன். அவனை சிந்தையில் உறையச் செய்தால் அவன்தான் அந்த ஈசன். தியானத்தில் நாம் அகத்தவம் ஆழ்நிலையாக சென்றால் திறம் பல நமக்கு வருவதாக கூட்டி அனைத்து சக்திகளையும் நமக்கு தரவல்ல அருட்பொருள், அரூப பொருள் அந்த ஈஸ்வரனே தான் என்று வந்திருக்கிறது. ஆக சிந்தையில் உறையும் ஈசன். எண்ணத்தை இறைநிலையோடு கலக்கவிட்டு என்று குரு கூறும் அந்த வாசகத்தை சிந்தித்த போது இந்த பாடல் எனக்குள் எழுந்தது. பதிவு செய்கிறேன். பாடல் தந்த இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவுக்கும் இதுகாரும் செவமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன்.